நோட்டீஸ் பால்ட். போன வீடியோவில் நம்ம ஹிந்தி ஸ்வரில் எப்படி படிக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது நம்ம ஸ்வர் எப்படி எழுதலாம் ஈஸியாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐ எழுத போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 போட்டுக்கணும் ஆக்கு. ஓகேங்களா, 3 போட்டுட்டு ஒரு கோடு. ஓகேங்களா, ஒரு 1 மாதிரி. ஓகேங்களா, போட்டுட்டு இங்கே 1 போட்டுட்டு ஒரு கோடு. செகண்ட் எழுத்து 3 போட்டுக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு 1 போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம இங்கே 2 1 போட்டுக்கணும். ஓகேங்களா, மேலே அதே மாதிரி ஒரு கோடு. ஆ ஆ ஆ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன வார்த்தை? இ 1 போட்டுட்டு எஸ் மாதிரி போடணும். எஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு ரவுண்ட் பண்ணி சுழிச்சு கீழே கொண்டு வரணும். இது இ. ஸோ மேலே ஒரு கோடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் லெட்டர் இ. அதே மாதிரி இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே போட்டுட்டு மேலே போட்டுட்டு ஒரு க்ராஸாக ஒரு ஹாஃப் சி மாதிரி போடணும். ஓகேங்களா, ஹாஃப் சி. இது இ ஈ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வார்த்தை நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஊ. ஊக்கு ஒன்லி 3 போட்டுட்டு மேலே ஒரு கோடு இட்டுணும். ஓகேங்களா, இது ஊ. நெக்ஸ்ட் லெட்டர் ஊ போட்டுட்டு 3 போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹாஃப் சி மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி வளைக்கணும். ஓகேங்களா, இப்படி. ஓகேங்களா, இது ஊ, இது ஊ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ரூ. ரூனோ சொல்லலாம், ரீனோ சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 1 போட்டுக்கணும். வி போடுற மாதிரி நம்ம இப்படி போடணும். நம்ம வி இப்படி போடுவோம் இல்லைங்களா, நம்ம இப்படி போடணும். ஓகேங்களா, இப்படி போடணும், இப்படி போடணும். ஸோ நான் போட்டிருக்கேன்னா அப்புறம் எஸ் மாதிரி இது ஜாயிண்ட்டோடு சேர்த்து எஸ். ஓகேங்களா, இந்த ஜாயிண்ட்டோடு சேர்த்து எஸ். ஓகேங்களா, இது மாதிரி போடணும். ஸோ நம்ம இது போட்டு நம்ம ரூன்னு போட்டுக்கிறோம். ரூ. ஓகேங்களா, மேலே ஒரு கோடு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுவரையும் பார்க்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ரூ. நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா? ஏ. ஏ எப்படி போடுவோம்? 1 போட்டுட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு 1 போட்டுட்டு மேலே ஒரு கோடு. ஏ. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா ஹிந்தி? நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஐ. ஓகேங்களா, ஸோ 1 போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் தென் 1 போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு ஏ மாதிரியே போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு. இது பேர் நான் கொம்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு இது மாதிரி ஒரு இது. ஓகேங்களா, உள்டாவாக 6 போடுற மாதிரி. ஓகேங்களா, சுழிக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஏ இப்படின்னோ போடலாம். நல்லா எழுதுறாங்க, ஹிந்தி எழுதுறாங்க, ஸ்பீடாக எழுதுறாங்க, இப்படி போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஐ. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஓ. 3 மாதிரி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு இந்த ஆ இருக்குது பார்த்தீங்களா, ஆ இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஓ வரும். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு. ஓகேங்களா, இங்கே ஐக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஓக்கும் கொம்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆவ். அதே மாதிரி ஓக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டுட்டு இன்னொரு கொம்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா ஆவ். ஆவ். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஆம். இந்த ஆ போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டுட்டு 3 போட்டு
ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டு 1 போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டிங்கன்னா இது வந்து அம். இது பேர் என்ன? அம். நெக்ஸ்ட்டு ஆமாரே போட்டுட்டு இந்த ஆமாரே போட்டுட்டு மேலே ஒரு கோடிட்டு இதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி, அம்முக்கு மேலே ஒரு புள்ளி வைப்போம், இதுக்கு வந்து இது பக்கத்தில் 2 புள்ளி வச்சுனா இது வந்து அஹ. முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல ரீகேப் பார்ப்போமா? அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இப்போ நடத்தி முடிச்சாச்சு. கிளாஸ் 1 ஓவர். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து எழுதி பாருங்கள். நோட் பென்சில் எடுத்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தன்யவாத்.